குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கர்நாடிக்ல இருக்கிற அவ்வளோ அந்த முக்கியத்துவமான அவ்வளோ இம்ப்ரூவைசேஷன்ஸ் வந்து வேற எந்த மியூசிக்லயுமே இல்லை. பாலமுரளி சாரும் அதுதான் அந்த விஷயத்த ரொம்பவே எம்ஃபசைஸ் பண்ணி சொல்வார். நம்மளோட கர்நாடிக் மியூசிக் தான் வந்து இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லா மியூசிக்குக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அடிப்படை ஃபவுண்டேஷன். ஒரு சினிமா கம்போசருக்கு கர்நாடிக் மியூசிக் நாலேஜுங்கிறது நல்ல நாலேஜ் இருந்ததுன்னா அது பெரிய சௌரியம் தானே. டெஃபினெட்லி பெரிய அட்வான்டேஜ் தானே. டெஃபினெட்லி அது வந்து நமக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சாங்ஸ் கம்போஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ சர்டன் சாங்ஸ் ஆர் ராகா பேஸ்ட் விச் வி won't even realize it. என்னோட அங்கிள் சப்போர்ட் வந்து அது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட், நான் கேட்டது கேட்காதது எல்லாத்துக்கும் மேலே தாண்டி அவங்க வந்து என்னை ஒரு கைட் மட்டும் பண்ணாமல் இன்னைக்கு அப் டு டேட் ட்ரெண்ட் வரைக்கும் எனக்கு எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிடுவாங்க. அடுத்த லெவல் திருமணம்னு ஒன்று இருக்காது, எப்போ படிக்க போகிறாப்ல உத்தேசம்? காட்ஸ் பிளான் சார், ஐ டோன்ட் நோ. என்ன எல்லாம் ரகுமான் மாதிரி கை காட்டுறீங்க மேலே. டெஃபினெட்லி அவர் தானே வந்து நம்மளை வழி நடத்திட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ நான் பாட போகிற சாங் இஸ் மை டெபியூ இங்கிலீஷ் சாங் டைட்டில் பிலீவ் இன் யூ. This song was composed, song written, music produced, arranged and performed by myself. And in the song வந்து Euro Indie Music Chartsல 19th position வந்தது. And it also won the Global Music Awards honor. When the sun shines whisper it, a part of the globe looks so bright. God created shades and forests. He gave away the glowing light. When the darkness rules the sky in the night, God moves it to lights with the moon tested golden times. Believe in you, rely on you. Gotta see you when he answers to you now. Believe in you, rely on you. Gotta see you when he answers to you now. Believe in you, rely on you. Gotta see you when he answers to you now. Believe in you, rely on you. Gotta see you when he answers to you now. Gotta see you, and he answers to you now. Believe in you, rely on you. ஹரிஹரனோட நிறைய ஜுகல் பந்திஸ் பண்ண ஹரிஹரனோட பண்டிட் ஹரிபிரசாத் சௌராசியா, ஆமா, அவரோடலாம் ஜுகல் பந்திஸ் போய் பண்ணியிருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்க. எங்க நார்த் இந்தியால பண்ணுவீங்க இல்லையா? ஆமா. திஸ் செக்மெண்ட் ஆஃப் மை மியூசிக் கேரியர் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா all over India there was a national talent hunt that was conducted by Pandit Jasraj ji's music academy, the Indian Music Academy Mumbai. So அதுல துர்கா ஜஸ்ராஜ் ஜி, துர்கா மேம் வந்து அவங்க she was hosting that talent hunt. And அப்போ ஐ ரிமெம்பர் அருணா சாய்ராம் அம்மா தான் வந்து அந்த டேலண்ட் ஹண்டிங் சென்னை ஜோனுக்கு ஜட்ஜா வந்திருந்தாங்க. ஸோ அப்படி வந்து நான் மும்பையில் வந்து செலக்ட் ஆகி இந்த ரைசிங் ஸ்டார் பை ஐடியா ஜல்சா அந்த அவார்ட் வின் பண்ணி தான் வந்து பண்டிட் ஹரிபிரசாத் சௌராசியாஜி கூட ஜுகல்பந்தி பண்ணுறதுக்கான ஒரு மகா பெரிய ஒரு பிளெஸிங் வந்து எனக்கு கிடைச்சிது. தட் வி பெர்ஃபார்ம்ட் அட் பாரிஸ், ஃப்ரான்ஸ், அட் அல்ஹாம்ரா கான்சர்ட் ஹால். அண்ட் நாட் ஒன்லி தட், ஹரிஹரன் சார் கூட கொலாபரேட் பண்ணுறதுக்கும் ஃபர்தர் எஸ்பிபி சார், உன்னி சார், ஸோ இந்த மாதிரி. நீங்கள் ஹிந்துஸ்தானி மியூசிக் வந்து ப்ராப்பராக கற்றுட்டீங்களா? எஸ், பிரயாக் சங்கீத் சமிதியில் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் சீனியர் டிப்ளமா. இப்போ ஹிந்துஸ்தானியில் வந்து நீங்கள் ப்ராப்பராக வோக்கல் பண்ணுவீங்களா அல்லது கீபோர்டில்? வோக்கல், அண்ட் ஐ ஆல்சோ பிளே த ஹார்மோனியம், மை ஸ்வர்மண்டல். அண்ட் இப்போ நீங்கள் இந்த ஹரிபிரசாத் சௌராசியா அல்லது வந்து இவரோடலாம் சேரும்போது பண்டிட் ஜஸ்ராஜோடலாம் சேரும்போது நீங்கள் வாய்ப்பாட்டு தானே பாடுவீங்க? எஸ், ஐ டிட் த கர்நாடிக் வோக்கல் பாடினேன்.
இப்போ ரீசெண்டா வந்து கோவால ம். இந்தியா எனர்ஜி வீக் IEW 2024ல துர்காஜி அவங்க வந்து ஒரு கிராண்ட் காலா மியூசிக்கல் எக்ஸ்ட்ராவேகன்ஸா ஒரு மியூசிக்கல் நைட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ம். ஸோ அதில் ஐ டிட் த கர்நாடிக் வோக்கல் செக்ஷன் வித் பை சிங்கிங் மை குரு பாலமுரளி சார்ஸ் தில்லானா இன் குந்தலவராளி ராகா. நார்த் இந்தியன்ஸ் வந்து நம்ம சவுத் இந்தியன் வந்து ஹிந்துஸ்தானி மியூசிக் பாடுறத வந்து அவ்வளோ ரசிக்க மாட்டாங்களே, அவங்களுக்கு அவங்க ஆட்கள் தான் ரசிப்பாங்க. நோ சார், ஐ இல்ல. திங்க் த ட்ரெண்ட் அந்த டைம் கீப்ஸ் சேஞ்சிங் இல்லையா? ஸோ இல்லை பீம்சன் ஜோஷிலாம் இருக்காரு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் பொதுவாக அவங்க வந்து சவுத்துலேருந்து வரவங்களோட மேபி இட் இஸ் லிமிட்டட் நினைக்கிறேன். இன்னும் நிறைய அந்த மாதிரியான எக்ஸ்போஷர் வந்துட்டு இருக்கு. ஓவர் த டைம் இட் ஹஸ் கம் அண்ட் ஐ ஹவ் பின் அ பார்ட் ஆஃப் பண்டிட் ஜஸ்ராஜ் ஜிஸ் அகாடமி, இந்தியன் மியூசிக் அகாடமின்னு நினைக்கிறப்போ ஐ ஃபீல் ரியலி பிளெஸ்ட். ஏன்னா நீங்க சொல்ற அந்த ஹிந்துஸ்தானி அண்ட் கர்நாடிக் கனெக்ட் இஸ் சம்திங் டு பி வெரி கியூரேட்டட் அ லாட். அந்த மாதிரி பண்ணினா ரொம்ப நல்லா அவங்க வந்து லூதியானா கரானா, பாட்டியாலா கரானா, அந்த Yes. கரானாலேருந்து வரணும். எஸ் அப்பதான் அதுக்கு வெயிட் கிடைக்குது அவங்களுக்கு. எஸ் நீங்களாம் மெட்ராஸ் கரானா வச்சு அந்த இது இருக்கு இல்ல. ரெப்பர்டுவர் அந்த ஒவ்வொரு பாணி நம்ம சொல்றோம் இல்லையா? ம். So, the அரியக்குடி பாணி, சம்மங்குடி பாணி, எஸ், ஜிஎன்பி, அதுதான் அவ கரானான்னு சொல்றா. அந்த கரானா வந்தாதான் அவங்களுக்கு அங்க மரியாதை நினைக்கிறேன். அதாவது அந்த ஸ்கூல்ஸ் ஆஃப் மியூசிக் தே சிங் த டான்ஸ் அண்ட் த அப்ரோச் டுவர்ட்ஸ் த ராகா எல்லாமே வந்து தே ஹேவ் தேர் அந்த சர்டன் கைண்ட் ஆஃப் அப்ரோச் டு சிங்கிங் ஆர் பெர்ஃபார்மிங் ஸ்டஃப். நீங்க இந்த மாதிரி நார்த் இந்தியால வேர்ல்டு மியூசிக் அப்படின்னு ரொம்ப அப்படியே அதுலயே நீங்க வந்து சுத்துறதுனால டோன்ட் யூ ஃபீல் தட் யூ ஆர் மிஸ்ஸிங் யுவர் ஃபேவரட் கர்நாடிக்? No, not at all. I perform Carnatic music. I perform world இல்ல music. சென்னையில இங்க பண்ற ஷோ இதை வந்து நம்ம நான் குறைச்சு ரெகுலரா இப்போ இன்னைக்கு தேதி வரைக்கும் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். பண்ணிட்டு தான் யா, இருக்கீங்க. ஐ பெர்ஃபார்ம் திஸ் டிசம்பர் சீசன். அதுக்கு முன்னாடி ஐ பெர்ஃபார்ம். இப்போ February first weekல ஐ பெர்ஃபார்ம் at RK Convention Center for Madurai Dhwani. ம். So I keep performing. நீங்க வந்து வெஸ்டர்ன்லாம் போய் பாடுறீங்க. பேசிக்கலா ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம சவுத் இந்தியனுக்கு வந்து வாய்ஸ் கல்ச்சர் இருக்கு பாருங்க, அது ரொம்ப புவர் கல்ச்சர், வாய்ஸ் கல்ச்சர். நம்ம வாய்ஸ் வந்து அவங்கள மேட்ச் பண்ணவே முடியாது. அதை எப்படி சமாளிக்கிறீங்க? அது நான் வந்து முறையா வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் ஏன்னா படிச்சு கத்துட்டு எஸ் அந்த 2 வாய்ஸ் வருஷம் கல்ச்சர் முன்னாடி 2 வருஷம் முன்னாடி வந்த ஒரு பெண், ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் பாடுற பொண்ணு இருக்க பாருங்க, அந்த அவ வாய்ஸை மேட்ச் பண்ண முடியாது. அப்படி ஒரு மெல்சாயி போறா, தாரஸ்தாயி அதிதாரஸ்தாயில போறா இல்லையா? ம். ஸோ அதை மேட்ச் பண்ணது ரொம்ப கஷ்டமாச்சு உங்களுக்கு. அதுதான் சார். இப்போ அதுக்கு ஈவன் இன்ஃபேக்ட் பிஃபோர் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் நான் கத்துக்கிறதுக்கு முன்னாடியே கூட என்னோட அங்கிள் வந்து அவங்க ஆர் சங்கர் கணேஷ் அப்படின்னு. ஸோ அவங்க என்னோட மியூசிக்கல் கேரியருக்காக அவங்க ஃபுல்லா அவங்க எனக்கு ஒரு பெரிய மென்டராகவும் ஒரு கைடாகவும் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து சின்ன வயசுலயே அவர் எனக்கு லைஃபே வாய்ஸ் உங்களுக்காக டிவோட் பண்ணிருக்காரு. கண்டிப்பா எஸ் எஸ். கண்டிப்பா. ஸோ அவர் வந்து நான் ரொம்ப சின்ன வயசுலயே இந்த வாய்ஸ் கல்ச்சர், அதாவது இப்போ நம்ம வந்து நீங்க அதே தாரஸ்தாயி சொல்றீங்க. ஸோ அந்த மந்திரஸ்தாய்க்கும் பேஸ் ஆக்டேவ் அங்க இருந்து அந்த குரல் வளம்னு ஒரு புக் இருக்கு. ஸோ அந்த புக்ல லெட்டர்ஸ்லயே வந்து அழகா வந்து டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. இப்போ சரிகமா பதனி தமிழ்ல தான் எழுதியிருக்கும். அதுல வந்து மந்திரஸ்தாய்க்காக அந்த சாவோட டயக்ராமே பாத்தீங்கன்னா அந்த ஜூம் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ அந்த மாதிரி நம்ம ஆக்சுவலி பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்றோம், பண்ணணும். அங்க இருந்து we have to start. அந்த நாபி ஹிருத் கண்டரசனா அப்படின்னு சோபில்லு தியாகராஜ சுவாமிகளோட கிருதியில மென்ஷன் பண்ணிருக்கிற மாதிரி we need to bring that energy பாடும்போது. ஸோ அங்கிருந்து வந்து போக போக இட் ஜஸ்ட் ஹீப்பிங் அப் அப்படிங்கிற மாதிரி இப்போ அங்க வரைக்கும் போகுது. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ டெவலப் மை வாய்ஸ் கல்ச்சர் டெக்னிக் அண்ட் ஐ ஆல்சோ அப்ளை இட் இன் மை கான்சர்ட்ஸ், இன் கர்நாடிக் கான்சர்ட்ஸ். அதை கத்துட்டு இங்க வந்தா இங்க நமக்கு சௌரியமா இருக்கா? டெஃபினட்டா இட் இஸ் ஹெல்பிங் மீ. தாரஸ்தாய் பிரயோகம்ஸ்லாம் பண்ணும்போது ஒரு ஈஸியா பாட முடியுது. இங்க நிறைய பேர் ஃபால்ஸ் வாய்ஸ்ல பாருங்க, கவனிச்சிங்களா? அது சர்டன் பீப்புள் அவங்களுக்கு அந்த குரல் வளம் அப்படி அமைஞ்சிருக்கிறதுனால அந்த வாய்ஸ் பிரயோகம் பண்ணி அது ஏன் சவுத் இந்தியாவில் வந்து வாய்ஸ் ஏன் சரியா வாய்ஸ் வந்து முக்கியம்னே நினைக்கிறதே இல்லை. நார்த் இந்தியன்ஸ் ஒப்பிட்டு போது நார்த் இந்தியன் உஸ்தாத் கூட ரீசெண்டாக இறந்து போனார் ரஷீத் கான் மாதிரி பல ஜாம்பவான்கள் அங்கே இருக்காங்க. பர்வீன் சுல்தானா, அந்த கிரேட் பர்வீன் சுல்தானா இருக்காங்க. இந்த மாதிரி பல பேர் அங்கே. அந்த வாய்ஸ் கல்ச்சரே வேற மாதிரி இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விரல விட்டு எண்ணிவிடலாம். அஃப்கோர்ஸ் எம்எஸ் நல்ல வாய்ஸ் கல்ச்சர் இருந்தது அந்த 4 டாப் சிங்கர்ஸில். எம்எஸ் உடைய வாய்ஸ் கல்ச்சர் வேற. அது மாதிரி இப்போ இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா கூட
ஏதோ ஒரு சில பேர் தான் நம்ம சொல்லலாம், விரல விட்டு எண்ணலாம், பாதி பேருக்கு மேல போக மாட்டேங்குது குரல். ஆக்சுவலி சார், வித் காட்ஸ் கிரேஸ், என்னோட மியூசிக் கேட்டு ரசிக்கிறவங்க என்னோட கச்சேரிக்கு வந்து என்னை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம், என்ன அருமையான வாய்ஸ்மா அவனுக்கு, அதுதான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட். இல்ல இங்க வந்து உங்க ஃப்ரெட்டர்னிட்டி பத்தி நான் பேசுறப்ப, ஓகே, இப்ப பெரும்பான்மையான கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் வாய்ஸ்ங்கிறது ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. வாய்ஸ் மேல போனா அப்படியே அடைக்குது. அவங்க வந்து கீர்த்தனையை சுத்தமா பாடுறாங்க, சுதி சுத்தமா பாடுறாங்க, ஆனா வாய்ஸ்ல விளையாட்டு காட்ட தெரியல உங்களுக்கு. நம்ம கர்நாடிக் மியூசிக்ல எனக்கு நான் வந்து இதுல எதையுமே நான் பிளேம் பண்ணல. நான் இருக்கிற ஃபேக்ட் தான் வந்து ஐம் ட்ரைங் டு இன்டர்பிரெட். நம்ம கர்நாடிக் மியூசிக்ல there are lot of gamakas and there are lot of connecting swaras. It is not like just ஒரு sustain மாதிரியே எப்போதுமே இல்லை. அந்த gamakas எல்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு இன்டர்பிரெட் பண்றதுனால the music tends to go beyond our voice. நான் ஐம் டெல்லிங் அந்த கான்டெக்ஸ்ட் வைஸ்ல சொல்றேன் இல்லையா. இப்போ நம்ம வந்து ஒரு நோட் பாலமுரளி சார் வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது பாடி காட்டுங்க பாப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் when I sing ஒரு காம்போசிஷன் லைக் இப்போ இதுலயே அந்த சிலபிள் ஜால த சனி நித அந்த மாதிரியான அந்த கமகாஸ்ல there are தசவித கமகாஸ் and 15 kinds of கமகாஸ். ஸோ இதுல வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. ரவை கமகம், ஜாரு, இந்த மாதிரி டெக்னிக்கல்லா வந்து ஆர் மியூசிக், கர்நாடிக் மியூசிக் இஸ் மச் ஃபில்ட் ஆர் சோக்டுன்னே சொல்லலாம். ஸோ ஆர் சோக்டு வித் சோ மெனி வெரைட்டிஸ் ஆஃப் கமகாஸ் ஒரு சங்கதியிலேயே. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து பண்றோம். கடவுளோட அருளால இதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி யூ கவுண்டட் ரைட். ஸோ நீங்க விரல விட்டு என்ற மாதிரியான சில பேருக்கு தான் அந்த வாய்ஸ் வந்து கடவுள் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ஸ் இருக்கிறவங்க they tend to go like அவங்க வாய்ஸால their name tends to stand out. நம்ம மனசு நிறைய கற்பனை இருக்கலாம், மனோதர்மம்னு சொல்லுவோம் நம்ம கர்நாடிக் மியூசிக். நமக்கு மனோதர்மம், மிகப்பெரிய மனோதர்மம் மனசுல இருக்கலாம், ஆனா அது வந்து வெளிப்படுத்துற விதம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து அவனுக்கு ஒரு பெரிய பாட்டில் நெக்கா இருக்கு, அல்லது ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்கா இருக்கு. அவன் நினைக்கிறதுலாம் அவனால பாட முடியல. ஏன்னா அவனுக்கு வந்து சுதி விலகிறது, அவனால முடியல, அவ்வளவு மேல போக முடியல, இப்போ விளையாடணும்னு நினைச்சாலும் முடியல. ஸோ வெஸ்டர்ன்லயோ அல்லது வந்து உங்களுக்கு ஹிந்துஸ்தான்லயோ அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா கர்நாடிக்ல இருக்கிற அவ்வளோ அந்த முக்கியத்துவமான அவ்வளோ இம்ப்ரூவைசேஷன்ஸ் வந்து வேற எந்த மியூசிக்லயுமே இல்லை. So that is why I also would like to emphasize that Carnatic music வந்து அந்த சாஸ்திரிய சங்கீதம் நம்ம சொல்றோம், அதுதான் வந்து உலகத்துல இருக்கிற எல்லா இசைக்குமே அடிப்படையா இருக்கும்னு நான் சொல்வேன். பாலமுரளி சாரும் அதுதான் அந்த விஷயத்த ரொம்பவே எம்பசைஸ் பண்ணி சொல்வார். நம்மளோட கர்நாடிக் மியூசிக் தான் வந்து இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லா மியூசிக்குக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அடிப்படை ஃபவுண்டேஷன். ஸோ அதனாலதான் சார் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இருக்கு. Though we tend to easily understand what is Neraval, what is Kalpanaswaram, how to interpret it. ஒரு ராகத்துக்கு ஒரு ஸ்கேல்ல வந்து நம்ம எப்படி அதை அப்ளை பண்ணி ஒரு ஸ்வரம் கோத்து பாடுறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியா புரிஞ்சாலும் கேட்க அல்டிமேட் ரசிகாஸ் ஆர் யூ பீப்புள். ஸோ நீங்க அதை எப்படி வந்து கன்சியூம் பண்றீங்கன்ற ஒரு ஆங்கிள் திங்க் பண்ணா there are lots of stuff like நான் சொன்ன மாதிரி. ஒரு சினிமா கம்போசருக்கு கர்நாடிக் மியூசிக் நாலேஜ்ங்கிறது நல்ல நாலேஜ் இருந்ததுன்னா அது பெரிய சௌரியம் தானே. டெஃபினெட்லி பெரிய அட்வான்டேஜ் தானே. டெஃபினெட்லி அது வந்து நமக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சாங்ஸ் கம்போஸ் பண்றதுக்கு. ஏன்னா இப்போ சர்டன் சாங்ஸ் ஆர் ராகா பேஸ்ட் which we won't even realize it. இப்போ நம்ம வந்து ஒரு ரசிகர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்கும்போது ஒரு சாங்கை அவங்களுக்கு இது இந்த ராகம், இது இந்த டைம் சிக்னேச்சர், இது இந்த தாளம் அப்படிலாம் வந்து they won't take those technical things to mind. பட் அந்த டியூன் அந்த மெலடி வந்து நம்ம ஒரு ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அனலைஸ் பண்ணினா தீஸ் ஆர் தி அவுட்புட்ஸ் தட் வி குட் ஃபைண்ட். ஸோ இதுக்கு வந்து கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்கிறது ஒரு கிளாசிக்கல் மியூசிக் தெரிஞ்சு இதை வந்து நான் ரொம்ப அழகாக இன்டர்பிரேட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்டாக ஐ கன்சிடர். இந்த ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சின்ன வயசுலேருந்து இருக்கீங்க, 20 years மேல இருக்கீங்க. 25+. நீங்க நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டீங்களா? சாதிச்சிட்டு இருக்கேன் சார், வித் காட்ஸ் கிரேஸ் அண்ட் மை ஃபேமிலி சப்போர்ட். என்னோட அங்கிள் சப்போர்ட் வந்து அது வந்து
வார்த்தையால சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட், நான் கேட்டது கேட்காதது எல்லாத்துக்கும் மேல தாண்டி அவங்க வந்து என்னை ஒரு கைட் மட்டும் பண்ணாம இன்னைக்கு அப் டு டேட் ட்ரெண்ட் வரைக்கும் எனக்கு எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிடுவாங்க. So, ஏன்னா எனக்கு வந்து அதிகம் இந்த விஷயங்கள் கேதர் பண்றதுக்கு டைம் இல்லாதப்போ அங்கிள் வந்து கண்டிப்பா வந்து இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு தகவல் களஞ்சியம் மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அந்த விஷயத்திலயும் சரி, மியூசிக்கலாவும் சரி, மியூசிக்கல்ல பல்வேறு பிரான்ச்சஸ் ஆஃப் மியூசிக் லைக் பெர்ஃபார்மிங், கம்போசிங், music production, arranging, conducting. நீங்க சவுண்ட் இன்ஜினியர் கூட இல்லையா? Yes. So this is my studio, 3 Dot Recording Studios. இங்க வந்து என்னோட ரெக்கார்டிங்ஸ் வந்து எல்லாத்தையும் பார்த்து பாரு. ஆமா. உங்களுடைய வளர்ச்சியில உங்க அம்மாவோட பங்கு என்ன? உங்க அம்மா பேர் சொல்லுங்க. அம்மா பேர் வந்து சாந்தி and my father is Subramanian. சார் அப்ராட்ல இருக்காரு இல்லையா? ஆமா. அபுதாபில இருக்காங்க. கல்ஃப்ல ஒரு கம்பெனிக்கு he is the head. and எல்லாரும் என்னோட தாத்தா பாட்டியோட சப்போர்ட் and blessings tremendous. ஸோ உங்க ஃபேமிலி நீங்க ஒரே பொண்ணு இல்லையா? ஆமா, எல்லாரும் அதான் ஒவ்வொரு விதத்துல. அப்பா டேக்ஸ் கேர் இன் ஒன் வே, அம்மா டேக்ஸ் கேர் இன் ஒன் வே. எனக்கு வந்து நான் ரெக்கார்டிங்ல இருப்பேன், எனக்கு வெளியில போய் ஒரு விஷயம் வந்து அம்மா வந்து நான் ரெக்கார்டிங் பண்றப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க. அங்கிள் வந்து ஆல் இன் ஆல் ஹி என்ஷூர்ஸ் தட் எவ்ரிதிங் கோஸ் ஸ்மூத்லி. ஸோ அந்த மாதிரி தாத்தா பாட்டி வந்து நான் வந்து ரெக்கார்டிங் அப்போ ஏதாவது ஒரு ஆப்பிள் ஷேக்கோ ஏதோ ஒன்று வந்து நான் எடுத்துக்க மறந்துட்டேன்னா டக்குன்னு ஒரு ரிமைண்டர் போட்டு விடுவாங்க. ஸோ அதை வந்து அவங்க ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணி நான் இதெல்லாம் பண்றேனான்னு யூ ஆர் வெரி மச் பிளஸ்டு. ஐ நோ. சரியா 8 வயசுல கடலூருங்கிற சாதாரண ஊர்ல இஞ்சிக்குடி கணேசன் உங்களுடைய குருநாதர், அவர்கிட்ட பிரபல நாதஸ்வர வித்வான், அவர்கிட்ட உங்களுடைய சரளிவேசியை ஆரம்பிச்சிங்க. இன்னைக்கு லைஃப் அப்படியே குளோபல் அவார்டு, சினிமா மியூசிக் டைரக்டர்னு அப்படியே போயிடுச்சு. கரெக்ட். எப்படி இருக்கு இந்த ஃபீலிங்? நிறைய லேர்னிங்ஸ், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ், ஃபில்ட் மியூசிக்கல் ஜர்னி தான் வந்து. மெட்ராஸ் இங்க செட்டில் ஆறீங்க 14-15 வயசுல. அப்ப இந்த லெவலுக்கு எல்லாம் வருவோம்னு எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பா நான் நினைக்கல, எதிர்பார்க்கல. அண்ட் சொல்லுவாங்க இல்லையா, பிளான் பண்ணி பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் இல்ல. திங்ஸ் ஹேப்பன் கிராஜுவலி and on a constant consistent basis. அந்த பர்சிஸ்டன்சி வந்து என்கிட்ட இருந்தது. நான் வந்து எது மியூசிக்கலா வந்து எதுனாலும் நான் வந்து எஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாசிட்டிவான ஒரு குட் வைப்ஸ் வந்து என்கிட்ட இருந்தது. அதை நான் வந்து இப்ப நான் ரொம்பவே உணர்றேன். ஸோ எதனாவது நான் வந்து சொன்னா நோ சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து எங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அங்கிள் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான் வந்து என்ன இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நான் வந்து அதுக்கு நான் அட்ரிபியூட் பண்ணுவேன். நிச்சயமா. அடுத்த லெவல் திருமணம்னு ஒன்று இருக்கு, அது எப்ப படிக்க போறாப்ல உத்தேசம்? காட்ஸ் பிளான் சார், ஐ டோன்ட் நோ. என்ன எல்லாம் ரகுமான் மாதிரி கை காட்டுறீங்க மேல? டெஃபினெட்லி அவர் தானே வந்து நம்மள வழி நடத்திட்டு இருக்காங்க இல்லையா? ஆமா, தமிழ்நாடு கவர்மெண்டோட கலைமாமணி விருது கூட நீங்க வாங்கினீங்கல்ல? எந்த வருஷம் வாங்குனீங்க? 2018 அவார்டு வாங்கினேன். அப்புறம் நேஷனல் அவார்ட் ஃபார் எக்ஸெப்ஷனல் அச்சீவ்மெண்ட் இன் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக், அது வந்து when I was hardly 9 years அப்போ வாங்கினேன் சார். உங்களோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வந்து மியூசிக் சம்மந்தப்பட்ட போட்டி அப்படின்னா தேடிட்டே இருக்கீங்க நீங்க. அது பெரிய விஷயம். எல்லாருக்கும் அந்த 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 வேகம் வந்து ஆரம்பத்துல இருக்கும். கண்டிப்பா. ஆனா உங்களுக்கு இந்த வேகம் வந்து தொடர்ந்து இருக்கு. அதனாலதான் கூட நான் சொல்வேன், என்னோட மியூசிக் வந்து குளோபல் லெவல்ல வந்து எடுத்துட்டு போய் பயணம் செய்ய முடியுது அப்படின்னு கூட சொல்வேன். நீங்க எவ்வளவு பிஸியா எல்லா வேலையிலும் பார்த்துட்டு உங்களை இன்டர்நேஷனல் ஆல்பம்ஸ் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் பண்ணா கூட பிரம்மகுமாரிஸ் அமைப்புகளுக்கு நீங்க எப்பயுமே அவங்களுக்கு ஏதோ ஒரு சாங் கம்போஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, அவங்க ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் கூட போறீங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஈடுபாடு எப்படி வந்து உங்களுக்கு? மெடிடேஷன் தான் இம்பார்ட்டன்ட் தளம் வந்து மெடிடேஷன் தான். நீங்களும் மெடிடேஷன் பண்றீங்க அவங்களோட? எஸ். பிரம்மகுமாரிஸோட என்னோட அசோசியேட் கோஸ் பியாண்ட் 15 years. அந்த மெடிடேஷன், ராஜயோக தியானம் பயிற்சி, அதுல இருக்கிற பல்வேறு லைஃப் லேர்னிங்ஸ், நாம யாரு அப்படிங்கிற ஒரு சுய நினைவு, ஆத்ம விசாரணை. டெஃபினெட்லி. ஸோ அந்த ஒரு நிறைய விஷயங்கள். ஸோ சொல்லணும்னா இட் இஸ் அ வாஸ்ட் ஓஷன். மியூசிக் மாதிரி தான். ஸோ மியூசிக் அண்ட் மெடிடேஷன் அண்ட் மியூசிக், ஸோ போத் ஆஃப் மை ஐஸ். ஸோ அப்படி அந்த மெடிடேஷன்லேருந்து தான் வந்து அவ்வளோ பவர் எனக்கு கடவுள் வந்து கொடுத்து என்னை வந்து இவ்வளோ மியூசிக்கு. இப்போ என்னோட மெடிடேஷன் சாங்ஸ் அழகிய ஜோதியாய் அண்ட் இன்னும் நிறைய சாங்ஸ்லாம் வந்து ரொம்பவே வைரல் ஆயிருக்கு. ஸோ மக்களிடையே பயங்கர ரீச். அது எல்லாம் தமிழ் தான் இல்லையா? ஆமா, பிரம்மகுமாரி. அதுவும் நிறைய ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆமா.
நம்ம கச்சேரி முடிக்கிற நேரம் வந்தாச்சு. Definitely, sir. எல்லா விஷயத்துக்கும் ஒரு எண்டு வேணும் மூணும். ஸோ வடக்கன் ஜெயிக்கும் வேணும். நல்ல சப்ஜெக்ட்னு சொல்றீங்க. உங்க Sure. மியூசிக்கை நான் கேட்க உங்களை போல நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும்னு ஆசை. Thank you so much, sir. மறுபடியும் சந்திப்போம். நன்றி. Yes, நன்றி.